أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو يسرنا القرآن للذكر فهل من مدكر. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். பாடம் 9. இன்ஷால்லா பாடம் 9ல நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம இன்ஷால்லா பார்க்க போறோம். அதுல பாடம் 9ல இன்ஷால்லா இந்த 2 எழுத்துக்களை தான் பார்க்க போறோம். பிஸ்மில்லா. இந்த 2 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னாக்கா அடி தொண்டையிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஹம்சா, ஹா. இந்த 2 எழுத்துக்களை தான் இன்ஷால்லா நம்ம பார்க்க போறோம். பிஸ்மில்லா. ஃபர்ஸ்ட் வந்து ஹம்சா. ஹம்சா வந்து நம்ம அடி தொண்டையில இருந்து உச்சரிக்கணும். ஓகே, ஹம்சா, ஹம்சா. ஓகே, பிஸ்மில்லா. நம்மளுடைய அடி தொண்டையில இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஹம்சா. ஓகே, பிஸ்மில்லா. ஹம்சாக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு வடிவமே கிடையாது. அதே போல நம்ம இது வரைக்கும் சிறு வடிவம் இல்லாத வாவ் பார்த்துருக்கோம், தால் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் வந்து ஜா பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த எழுத்துக்களுக்கும் சிறு வடிவம் வந்து கிடையாது. பட் முன்னாடி இருக்க எழுத்தோட ஒரு வார்த்தையில வரும்போது முன்னாடி இருக்க எழுத்தோட சேர்ந்து வரும். ஆனா வந்து பின்னாடி இருக்க எழுத்தோட சேராம வந்துச்சு இல்லையா. ஆனா இந்த எழுத்து பாத்தீங்கன்னாக்கா ஹம்சாக்கு ஸ்பெஷல் என்னன்னா, முன்னாடி இருக்க எழுத்தோடையும் சேராது, பின்னாடி இருக்க எழுத்தோடையும் சேராது. இதுக்கு வந்து சிறு வடிவமும் கிடையாது. இதே மாதிரிதான் எல்லா இடத்துலயுமே வரும். ஒரு வார்த்தையோட முடிவுலயும் சரி, இறுதியிலயும் சரி, இதே போலதான் எல்லா இடத்துலயுமே வரும். இன்ஷால்லா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்திலயும் சரி, இறுதியிலயும் சரி, இடையிலயும் சரி, இந்த மாதிரிதான் வரும். எக்ஸாம்பிள்ல தனியா இருக்கும் போது ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல, ஒரு வார்த்தையோட இடையில, ஒரு வார்த்தையோடைய எண்டுல, முடிவுல வரும்போது இப்படிதான் இருக்கும். முன்னாடி இருக்க லெட்டர்ஸோடையும் சேராது, பின்னாடி இருக்க லெட்டர்ஸோடையும் சேராது, தனியா தான் வரும். பிஸ்மில்லா. ஹம்சா பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேசஸ். ஹம்சா வந்து அலிஃப்க்கு மேல, யாக்கு மேல, தென் வாவுக்கு மேல, இந்த 3 லெட்டர்ஸ் மேலையும் வரும். ஹம்சா வந்து வரும். அலிஃப்க்கு மேல வந்தாலும் சரி, யாக்கு மேல வந்தாலும் சரி, வாவுக்கு மேல வந்தாலும் சரி, ஹம்சாவுடைய ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இது இப்ப யாக்கு மேல இருக்கிறதுனால இது யா கிடையாது, ஹம்சா தான். வாவுக்கு மேல இருக்கிறதுனால வாவுன்னு சொல்லக்கூடாது, ஹம்சா தான். ஓகே, அலிஃப்க்கு மேல இருக்கிறதுனால அலிஃபும் ஹம்சாவும் சேம் தான். ஸோ வந்து பிரச்சனை கிடையாது. அலிஃப்க்கு மேல, வாவுக்கு மேல, தென் வந்து யாக்கு மேல, இந்த 3 லெட்டர்ஸ்க்கு மேலயும் ஹம்சா வந்து வரும். இந்த 3 லெட்டர்ஸ்க்கு மேல ஹம்சா வந்தா ஹம்சா தான் அது, யா கிடையாது, வாவ் கிடையாது. ஹம்சா வராம யா வந்துச்சுன்னா அது யா, ஹம்சா வராம வாவ் வந்துச்சுன்னா அது வந்து வாவ். ஓகே, பிஸ்மில்லா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலிஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். அலிஃப் பார்ப்போம், யா பார்ப்போம், தென் வந்து வாவ் பார்ப்போம் இன்ஷால்லா. பிஸ்மில்லா. அலிஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறு வடிவம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் அலிஃப் பார்க்கல இல்லையா. ஸோ நம்ம வந்து இன்ஷால்லா அலிஃப் பார்த்துருவோம். அலிஃபும் சரி, ஹம்சாவும் சரி, சேம் ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ வந்து அலிஃபையும் ஹம்சாவையும் நம்ம வந்து இப்போ ஒன்னாவே பார்த்துருவோம். அலிஃப்க்கு மேல ஹம்சா வந்தாலும், அலிஃப்க்கு மேல ஹம்சா வரலனாலும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான். அலிஃப்க்கும் பாத்தீங்கன்னாக்கா சிறு வடிவம் வந்து கிடையாது. பட் அலிஃப் வந்து முன்னாடி இருக்க லெட்டர்ஸோடலாம் சேர்ந்து வரும். இன்ஷால்லா நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். இந்த 4 பொசிஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அலிஃப் தனியா இருக்கும் போது ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல, ஒரு வார்த்தையோட இடையில, ஒரு வார்த்தையோட இடையில, ஒரு வார்த்தையோடைய எண்டுல, முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட இது வருது இல்லையா, கனெக்டர். இது முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்த மாதிரி வரும், இதுவும் முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்த மாதிரி வரும். பட் பின்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேராது. எக்ஸாம்பிள பார்ப்போம். பிஸ்மில்லா. அலிஃபும் சரி, அலிஃப்க்கு மேல ஹம்சா இருந்தாலும் சரி, சேம் ப்ரொனன்சியேஷன். ஓகே, பிஸ்மில்லா. எக்ஸாம்பிள பார்ப்போம். அலிஃப் தனியா இருக்கும் போது இப்படி இருக்கும், ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல இப்படி இருக்கும். ஓகே, மேல ஹம்சா வந்து வந்திருக்கு, அதுவும் அலிஃப் தான், அதுவும் ஹம்சா தான், சேம், ரெண்டுமே சேம் தான். ஒரு வார்த்தையோட இடையில வரும்போது முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கு, ஒரு வார்த்தையோடைய எண்டுல வரும்போது, இறுதியில வரும்போது முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கு. அலிஃப்க்கு மேல ஹம்சா இருக்கிறதுனால முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கு. இப்ப வெறும் ஹம்சா மட்டும் வந்துருந்துச்சுனாக்கா, அலிஃப் வராம முன்னாடி இருக்க லெட்டர்ஸோடயும் சேராது, தென் பின்னாடி இருக்க லெட்டர்ஸோடயும் சேராது. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல இங்க பார்த்திருக்கோம் இல்லையா. முன்னாடி இருக்க லெட்டர்ஸோடயும் சேராது, பின்னாடி இருக்க லெட்டர்ஸோடயும் சேராது. ஓகே,
இங்கே வந்து அலிஃப்க்கு மேலே வந்ததுனால அலிஃப் இருக்கிறதுனால முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அலிஃப் வந்ததுனால முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கு ஹம்சா. ஓகே, பிஸ்மில்லா. நெக்ஸ்ட் வந்து யாவுடைய பொசிஷன்ஸ், யாவுடைய இதெல்லாம் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். பிஸ்மில்லா. யாக்கு மேலே இப்போ வந்து ஹம்சா வந்திருக்கு. தனிமையாக இருக்கும்போது இது மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தையோடைய இதில் ஒரு வார்த்தையோடைய ஆரம்பத்தில் வந்து யா வந்து இந்த மாதிரி தான் வரும். இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். ஒரு வார்த்தையோடைய முடிவில் வரும்போது யா வந்து அதுக்கு மேலே வந்து ஹம்சா வந்திருக்கும். ஓகே, ஒரு வார்த்தையோட முடிவில் வந்து யா வந்து அதுக்கு மேலே ஹம்சா வந்திருக்கும். முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட இங்கே ஏன் சேரல, நம்ம ஆல்ரெடி ராவோட ஷிஃபத் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால இங்கே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையோட இடையில வரும்போது இருக்கு. இப்படி வந்து மேலே ஹம்சா இருந்தாலும் அது யாக்கு மேலே வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்த்தையோட இடையில வந்திருக்கு. இப்படி வந்து மேலே ஹம்சா இருக்கிறதுனால இது வந்து யாக்கு மேலே இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இது புள்ளி இல்லைனாலும் இது யாக்கு மேலே ஹம்சா வந்திருக்கு. இங்கே புள்ளிகள் இல்லைனாலும் இங்கே யாக்கு மேலே ஹம்சா வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, யாவோட பொசிஷன்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து ஹம்சா வந்து வரும். இந்த மாதிரி யாக்கு மேலே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்க யா இது 2 புள்ளிகள் வச்சு வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்டில் இருக்க யா அதுக்கு மேலே ஹம்சா வந்திருக்கு. ஸோ யாக்கு மேலே வந்தாலும் ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் தான் நம்ம வந்து கொடுக்கணும். பிஸ்மில்லா. நெக்ஸ்ட் வந்து வாவுக்கு மேலே எப்படி வரும்ன்றது இன்ஷால்லா பார்ப்போம். வாவுக்கு மேலே வந்தாலும் ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். இது ஹம்சா தான். ஓகே, பிஸ்மில்லா. வாவுக்கு மேலே ஹம்சா தனியாக வரும்போது இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் சரி, ஒரு வார்த்தையுடைய இடையில வரும்போது இப்படி இருக்கும். ஓகே, இடையில வரும்போது வாவ் வந்து மேலே ஹம்சா வந்திருக்கும். இங்கேயும் இடையில வரும்போது ஒரு வாவுக்கு வந்து அது மேலே ஹம்சா வந்திருக்கும். எண்டில் பார்த்தீங்கனாலும் ஒரு வாவ் வந்து அது மேலே ஹம்சா வந்திருக்கும். ஓகே, முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட இங்கே வாவ் சேர்ந்து தான் வரும். பட் இங்கே சேரலைன்றதுனால எதனால, முன்னாடி இருக்க எழுத்தோட ஷிஃபத் அந்த மாதிரி. ஓகே, வாவுக்கு மேலே ஹம்சா வந்தாலும் நம்ம ஹம்சாவுடைய ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹம்சா 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 எல்லா இடத்துலையுமே ஹம்சானாலும் ஒன்று தான். யாக்கு மேலே ஹம்சா வந்தாலும் யாவோட ப்ரொனன்சியேஷன் கொடுக்காம நம்ம ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். வாவுக்கு மேலே வந்தாலும் சேம் ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். அலிஃப் மேலே அலிஃப் வந்தாலும் சரி நம்ம ஹம்சாவோட ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து இது எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து இப்போ நம்ம வந்து ஹரக்கத் இருக்கு. என்ன ஹரக்கத்? ஃபத்ஹா ஹரக்கத் வந்து இருக்கு. ஸோ எல்லாத்துக்கு மேலேயும் வந்து சேம் ஹரக்கத் இருக்கிறதுனால நம்ம சேம் ப்ரொனன்சியேஷன் தான் கொடுக்கணும். ஆன்ற ப்ரொனன்சியேஷன் தான் வரும். ஓகே, ஹம்சாக்கு மேலே வந்தாலும் ஆ, யாக்கு மேலே ஹம்சா வந்து அதுக்கு மேலே நம்ம ஃபத்ஹா ஹரக்கத் வந்தாலும் சரி ஆ, வாவ் மேலே வந்தாலும் ஆ சவுண்டு தான். தென் அலிஃப் மேலே வந்தாலும் ஆ சவுண்டு தான். ஓகே, பிஸ்மில்லா. நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஹா. நம்ம ஆல்ரெடி ஒரு ஹா பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து வெளியில வந்து நம்மளோட வாயில இருக்க காற்றை வந்து வெளியில விடுற மாதிரி சொல்லணும். ஹா ஹா, நம்ம மூச்சு வாங்க ஓடி அந்த ஹா ஹான்னு ஓடியாருவோம்ல, அந்த மாதிரி ஹா வந்துட்டு அது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஜீம் ஷேப்பில் இருக்க ஹா வந்து சொல்கிறேன். அது வந்து வெளியில காற்று விடுற மாதிரி வரும். ஹா அப்படி வரும். இந்த ஹா பார்த்தீங்கன்னா உள்ள காற்றை இழுக்கணும். ஓகேவா, நம்மளோட பிரீத்தை வந்து உள்ள வந்து காற்று ஹா ஹா உள்ள வந்து காற்றை வந்து இது பண்ணி சொல்லணும். ஓகே, இதுவும் சேம் மஹ்ரஜ் பாயிண்ட் தான். தொண்டையிலேருந்து அடித்தொண்டையிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். ஹா உள்ள காற்றை இழுத்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹா. ஓகே, பிஸ்மில்லா. ஹாவுடைய முழு வடிவம் சிறு வடிவம் இதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஹாவுடைய முழு வடிவம் ரவுண்டு போட்ட மாதிரி இருக்கும். அதோடைய சிறு வடிவம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ள நீட்டாக ஒரு வால் வந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஹாவுடைய சிறு வடிவம். ஓகே, இந்த ஹாவுடைய ஸ்பெஷல் கேசஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா 4 பொசிஷன்ஸ்லையுமே 4 டிஃப்ரென்ஸான டைப்பில் இருக்கும் பார்க்கறதுக்கு ஷேப்பு. பிஸ்மில்லா நம்ம பார்ப்போம். இது வந்து ஹாவுடைய தனியாக இருக்கும் போது இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஒரு வார்த்தையோட முடிவில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஒரு வார்த்தையோட எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இங்கே இது மறைச்சிருக்கேன்னு சொல்ல எக்ஸாம்பிள்ஸில் காமிக்கிறேன். பிஸ்மில்லா. இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தையோட ஒரு
தனியா வரும்போது ஹா இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல இப்படி இருக்கும். முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸோட அடுத்து வரக்கூடிய லெட்டர்ஸோட சேர்ந்து வந்திருக்கும். ஒரு வார்த்தையோட எண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்த மாதிரி வந்து எண்ட் ஆயிருக்கும். இது வந்து எண்ட் ஆகலை, ஏன்னா அலிஃபோட இது அந்த மாதிரி. செகண்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு வார்த்தையோட இடையில வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஓகே, முன்னாடி இருக்க லெட்டர்ஸோட சேர்ந்து பின்னாடி இருக்க லெட்டர்ஸோடையும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஒரு வார்த்தையோடைய இடையில வரும்போது இது 4 டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும். தனியா வரும்போது இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல ஹா வந்து இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையோட எண்டில் வந்து இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும். சேர்ந்து வராதுல தனியா இருக்கும்போது இப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி தனியா இருக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது மாதிரியே இருக்கும். ஒரு வார்த்தையோடைய இடையில வரும்போது முன்னாடி இருக்க லெட்டர்ஸோடையும் சேர்ந்துருக்கும், கனெக்டர் வந்திருக்கும், பின்னாடி இருக்க லெட்டர்ஸோடையும் சேர்ந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? தா பார்த்துருக்கோம். தாக்கு இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி வரும்? ரவுண்டு மாதிரி போட்டு 2 புள்ளி வச்சு வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம தாவோட லெசன்ஸ் படிக்கும் போது அதோட 4 பொசிஷன்ஸ் படிக்கும் போது, ஸ்மால் லெட்டர் அதாவது ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் படிக்கும் போது, சிறு வடிவம் முழு வடிவம் படிக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதோடைய சிறு வடிவம் வந்து இந்த மாதிரி இருக்கும். முடியும் போது இந்த மாதிரி முடியும். 4 பொசிஷன்ஸ்ல பார்க்கும்போது முடியும் போது சம்டைம் வந்து இந்த மாதிரி குரான்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வார்த்தையோட எண்டில் வரும்போது. அது எதுக்கு இப்ப சொல்றோம்னா இப்போ வந்து நம்ம ஹா பார்த்தோம் இல்லையா? ஹாவும் ரவுண்டு ஷேப் தான், தாவும் ரவுண்டு ஷேப் தான். தாக்கு 2 புள்ளி இருக்கும் மேல. ஸோ நம்ம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி தா வந்துட்டு எண்டில் முடியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்லயும் முடியும். ஆனா மேல 2 புள்ளி இருக்கும். ஹாவும் முடியும் போது இதே மாதிரி ஷேப்ல தான் இருக்கும். பட் புள்ளிகள் வந்து வராது. இடையில இருக்க ஹாக்கோ, அதாவது தொடக்கத்துல வர ஹாக்கோ பிரச்சனை கிடையாது. நமக்கு தாக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்றதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்துட்டு ஹாக்கு புள்ளிகள் வராது, தாக்கு புள்ளிகள் வரும். அதே மாதிரி முடிவு பெற்ற ஹாக்கு, ஒரு வார்த்தையோட முடிவுல வர ஹாக்கு வந்து புள்ளிகள் வராது, பட் தாக்கு புள்ளிகள் வரும். புள்ளிகள் 2 மேல இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து புள்ளிகள்ல வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபத்ஹா ஹர்கத் வச்சு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹம்சாக்கு மேல இப்போ வந்து நம்மளோட ஹரக்கத்திற்கு ஆ சவுண்ட். நெக்ஸ்ட் அலிஃப்க்கு மேல வந்தாலும் சேம் ஆ சவுண்ட். யாக்கு மேல வந்தாலும் ஆ சவுண்ட். வாவுக்கு மேல வந்தாலும் ஆ சவுண்ட். அ அ அ ஆ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹா. ஹாவோட 4 பொசிஷன்ஸுமே இங்க போட்டு நான் ஹரக்கத் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து திருப்பியும் சொல்றேன். தனியா வரும்போது ஹா இந்த ஷேப்ல இருக்கும். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல எப்படி இருக்கும், ஒரு வார்த்தையோட இடையில வரும்போது ஷேப் இந்த மாதிரி இருக்கும், ஒரு வார்த்தையோட எண்டில் வரும்போது ஷேப் இந்த மாதிரி இருக்கும். நம்ம தாக்கும் ஹாக்கும் எண்டில் வரும்போதும் சரி, தனியா வரும்போதும் சரி, புள்ளிகள் இருக்கா இல்லையான்னு பார்த்து இன்ஷால்லா கவனமா இருக்கணும். புள்ளிகள் 2 மேல இருந்தாக்கா அது வந்து தா, இல்லைனாக்கா அது வந்து ஹா. ஓகே, ஹாக்கு மேல இப்ப ஹரக்கத்திற்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஹா 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 ஹா. ஓகே, நம்மளோட மூச்சை வந்து உள்ள இழுத்த மாதிரி சொல்லணும். ஹா 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 ஹா. ஓகே, இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار